ஆன்மீக நண்பர்களுக்கு பதஞ்சலி ரா கார்த்திகேயனின் பணிவான வணக்கங்கள். குருவே சரணம். சூரியனின் வெப்பம் அக்னியாக சித்திரையில் வரக்கூடிய அக்னி நட்சத்திரம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யவும். இந்த அக்னி நட்சத்திரம் உருவாக காரணம் என்ன? அக்னி நட்சத்திரம் எப்போது ஆரம்பம் ஆகிறது? சூரியனின் தாக்கம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? அக்னி நட்சத்திர நாளில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் பொதுவாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்னி நட்சத்திர காலத்தில் வெயிலின் உஷ்ணம் மிகவும் அதிகமாகவே காணப்படும். இந்த அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி, அதாவது மே 4ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதாவது மே 28ஆம் தேதி வரை முடிவடையும். இந்த 25 நாட்களை அக்னி நட்சத்திர காலம் என்கிறோம். சித்திரை மாதத்தில் பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் என பஞ்சாங்கம் கூறுகிறது. இந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும். சூரியனின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் அக்னி நட்சத்திர காலத்தில் முதல் மற்றும் கடைசி 7 நாட்கள் வெயிலின் தாக்கம் சுமாராகவும், இடையில் 7 நாட்கள் அதிகமாகவும் இருக்கும். இந்த அக்னி நட்சத்திர காலம் உருவாக காரணமான ஒரு மகாபாரத கதை ஒன்று உள்ளது. யமுனை நதிக்கரையில் காண்டவவனம் என்ற மூலிகை செடிகள் நிறைந்த காடு ஒன்று அமைந்துள்ளது. ஒரு நாள் இந்த யமுனையில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நீராட வந்தனர். அப்போது அங்கு வந்த அக்னி பகவான் கிருஷ்ணனிடம், துர்வாச முனிவர் 100 ஆண்டுகள் தொடர்ந்து செய்த யாகத்தினால் அதிகப்படியான நெய்யை சாப்பிட்டதால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது என்றார். அந்த மந்த நோய் நீங்குவதற்கு ஏற்ற மூலிகை செடிகள் இந்த காட்டில்தான் உள்ளது. ஆனால் இந்திரன் காட்டிற்குள் மழை பெய்ய வைப்பதால் என்னால் இந்த காட்டிற்குள் நுழைய முடியவில்லை. இந்த காட்டிற்குள் நுழைய உதவ வேண்டும் என்றார். அக்னி தேவனுக்கு உதவ ஒப்புக்கொண்ட கிருஷ்ணனும், உனது பசிப்பினி தீர்த்து கொள்ள 21 நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் செல்லலாம். அந்த சமயத்தில் இந்திரன் மழையை பெய்ய விடாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என கிருஷ்ணர் கூறினார். அதேபோல் அக்னி தேவன் காட்டிற்குள் சென்றதும் மழையை பெய்ய வைத்தார் இந்திரன். அதனை அம்புகளை எய்தி அர்ஜுனன் தடுத்து நிறுத்த காட்டிற்குள் இருக்கும் மூலிகைகளை சாப்பிட்டு தனது பிணியை தீர்த்து கொண்டார் அக்னி தேவன். அக்னி தேவன் காண்டவ வனத்தை அழித்து தனது பசியை தீர்த்து கொள்ளும் காலமே அக்னி நட்சத்திர காலமாக மாறியது என புராணங்கள் கூறுகின்றன. அக்னி நட்சத்திர காலங்களில் கண்டிப்பாக நாம் ஒரு மரமாவது நட வேண்டும். இந்த காலங்களில் நீர்பந்தல், மோர்பந்தல், தயிர் சாதம் உள்ளிட்டவைகளை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு தானங்கள் செய்வதால் அக்னி பகவானின் அருளை பெற்று இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் உக்கிரத்தை தாங்க கூடிய வலிமையை இறைசக்தி அளிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு ஆன்மீகம் மற்றும் ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.